யுத்தமே. ஹாப்பி பர்த்டே தளபதி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஜய்னா. ஐ லவ் யூ அண்ணா. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஓகே தளபதி ஹாப்பி பர்த்டே. படம் அல்டிமேட் ப்ரோ, படம் அல்டிமேட். நான் உண்மையிலே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை. ஆமாம், புதுசாக ஒரு விஜய் படம் ரிலீஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு. நாளைக்கு தான் காப்ராவே இருக்கு. ஹாப்பி பர்த்டே. முன்னாடி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மறுபடியும் தளபதியை பழைய மாதிரி பார்க்கணுன்ட்டு தான் வந்தது. நான் என் பையன் நல்லா கொடுப்பேன். அதெல்லாம் சூப்பராக அப்படியே இருக்கு. பழைய எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சிரிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. கண்டிப்பா தலைவனுக்கு தலைவன் சொல்றா. நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே தளபதி. படம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மியூசிக் வரையில பயங்கரமாக இருக்குது. யுத்தமே அந்த இது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஜய்னா. ஐ லவ் யூ அண்ணா. படம் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் 2007 நான் பிறக்கல. இப்போ தான் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்பயும் போல தான் அண்ணன் மாஸ்க் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் முன்னாடி நல்லா இருந்துச்சு. ஸ்பீக்கர் சவுண்டு. சத்யமூர்த்தி ஐபிஎஸ் சொல்லையில வந்து ஒரு கூஸ் பம்ஸ் ஆகும்ல, அந்த சீனுக்கு முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லி தான் வந்துருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஹாப்பி பர்த்டே விஜய்ண்ணா. படம் அரட்டி விட்டுருச்சு. இன்னைக்கு என் பர்த்டே, நாளைக்கு விஜய் பர்த்டே. நான் நாளைக்கு வந்துக்கலாம் கவலைப்பட்டேன். இந்த படம் அரட்டுதுங்க. 30 வருஷம் படம். இதான் படம். நாளைக்கு தான் காப்ராவே இருக்கு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி படம் எப்படி அந்த டெம்டேஷன் இருந்ததோ அதே மாதிரி தான் ஒரு டெம்டேஷன் இருக்கு. இன்னி வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆமாம் புது படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே தளபதி ஹாப்பி பர்த்டே. படம் அல்டிமேட் ப்ரோ, படம் அல்டிமேட். அல்டிமேட் தளபதி விஜய். தளபதி விஜய். நான் உண்மையிலே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை. ஆமாம், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நான் பார்க்க மாட்டேன் இந்த படம். நான் அஜித் ஃபேனு. ஆமாம் ப்ரோ. செம்ம என்ஜாய். செம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பாட்டு எப்பயும் பார்ப்பேன். இந்த வட்டம் அசினுக்காண்டி நல்லா வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்ம என்ஜாய், செம்ம வைப்பு படம். கில்லியோட செம்ம வைப்பு இந்த படம். ஓகே. இல்லை, இது வந்து பழைய படம் மாதிரியே இல்லை. புதுசாக ஒரு விஜய் படம் ரிலீஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குது. அந்த பழைய இதே இல்லை. குவாலிட்டியெல்லாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சவுண்டு மியூசிக்லாம் கிளப்பிட்டாங்க. பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. மாம்பழம் பாட்டெல்லாம் வந்து அந்த அவ்வளோ பயங்கர சரௌண்டிங்கு. என்னை அந்த காலத்துக்கே கொண்டு போயிடுச்சு. முதல்ல சினிப்பிரியாவில் இந்த படம் பார்த்தேன். அப்போ தான் நான் சினிப்பிரியாவில் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்து எப்படி பார்த்தனோ அதே ஃபீலிங்கே இப்போது வந்திருக்கு. உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே வரும்போது ஆட்டம் போடுற மாதிரி இருக்குது படம். ஆமாம், ஆட்டம் போடுற மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கரமாக ஆட்டம் போடலாம். அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்கு. நான் உள்ளே வரும்போது நீ போக்கிரியானாங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் நான் போக்கிரி ஆக போகிறேன். சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. 40 பாட்டாச்சு ப்ரோ. மறுபடியும் எல்லாமே பிடிச்சிருக்குது. இன்னும் படம் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரீரிலீஸ்க்கு வந்து இந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படத்தெல்லாம் ஏன் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம்னே, அதனால இந்த படத்தை ரீலீஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து எங்கள் தளபதி படம் வந்து செகண்ட் தடவை ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய படத்தை 30 வருஷம் சென்று ரிலீஸ் ஆனால் திருப்பி வந்து இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொண்டாடணும். ரீரிலீஸ் பண்ணால் எல்லா படத்துக்கும் போகும். இதில் என்னன்னா வடிவேல் சார் மட்டும் திரும்பியும் ரீஆக்டிங் கொடுத்து மாஸ் பண்ணால் தரமாக இருக்கும். எல்லா காமெடி ஆக்டரும் வந்து என்ன முக்கிய காரணம்னா அவங்க வந்து ஹீரோ விஷயம் மட்டும் பண்ணாமல் அவங்களோட இதை பழையபடி ரீஎன்ட்ரி கொடுத்து காமெடி கேரக்டர்னா காமெடி மட்டும் பண்ணணும். நல்லா இருக்கும். பண்ணா இருக்கா ஹீரோனி மிரண்டோம் ப்ரோ. அப்பயே அப்படி சொல்லியிருக்காங்க.